ஒவ்வொரு விஷயங்களையும் அவ்வளோ சிறப்பாக செய்வீங்க. எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி. தோல்விகள் என்பதை கடந்து விட்டேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவதற்கான முதல் மாதம், அருமையான மாதம் இந்த ஜூன் மாதம். நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நல்ல விதமான காரியங்கள் நடக்க போகுது. எது நினைக்கிங்களோ அதை சிறப்பாக பிடிப்பீங்க. எது உங்களுடைய செயல்பாடில் நீங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்களோ அது உண்மையாகவே உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. கடந்த காலங்களில் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலக போகுது. கடன் பிரச்சனை மீண்டு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே கடன் கொஞ்சமாச்சும் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு 10% 20% அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் நல்லா இருக்கு. நல்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே உள்ள விரிசல்கள் விலகி கணவன் மனைவி ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ புதுமண தம்பதியர்கள் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதை உங்களுடைய மனைவியை கூட்டிட்டு வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுலாம் செல்வதற்கான ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கிறது. ரியல் ஒன் ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்களான சூரியன் முதல் ராகு கேது வரை ஏனைய 8 கிரகங்கள், அதாவது சந்திர பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை கடக்கக்கூடியவர். ஸோ அவரை தவிர்த்து 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள், கோச்சார கிரகங்களான 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள் எவ்வாறு உள்ளன. ஸோ இதன் அடிப்படையில் பொது பலன்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உலகியல் ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது. ஏன்னா நம்ம சூரிய பகவானை அடிப்படையை வச்சு தான் இந்த மாத பலன்களை எடுக்கிறோம். ஸோ சூரிய பகவான் ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் இருக்கிறார். ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் மட்டும் இந்த வட்டம் 3 ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபம், மிதுனம், கடகம் என்ற 3 ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி நம்ம மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் எங்கே போயிட்டார்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். இன்னும் ஒரு வருட காலத்துக்கு மிதுன ராசியில் குரு பகவான் இருப்பார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் துவக்கத்தில் கடகத்தில் இருப்பார், நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். ஸோ 6ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் போயிடுவார். செவ்வாய் சிம்மத்துக்குள்ளே போகும்போதே அங்கே சிம்மத்தில் கேது பகவான் இருப்பார். அப்போ செவ்வாய் கேது, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேஷனை உருவாக்க போகுது இந்த மாதம். அது என்னென்ன டாமினேஷனுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ கேது பகவானுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான். ராகு பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்திலும், சுக்கிர பகவான் ஆரம்பத்தில் மேச ராசியிலும், எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரும்போது 29ஆம் தேதி மேலே எங்கே வர்றாருன்னா சுக்கிரன் ரிஷபத்துக்குள்ள நுழைஞ்சிருவார். ஸோ இந்த ஏனைய கிரகங்களுடைய அமைப்பில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ஜூன் மாத பலன்களில் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் துவக்கத்திலிருந்து என்ன முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது மேச ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், 2இல் சூரியன். அப்போ ஏற்கனவே உங்களை சொல்ல தேவையில்லை, நான் சொன்ன மாதிரி இருக்கணும், சொன்னதை மட்டும்தான் காப்பாற்றணும், அதை தவிர்த்து எதையாவது வச்சு செஞ்சிடுவேன் அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி தான் நீங்கள் இயக்குவீங்க. ஸோ இப்போ 2ஆம் இடத்துல சூரியனை உங்கள் பேச்சை கேட்குறவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலமே. உங்கள் பேச்சை யாரெல்லாம் கேட்காம இவனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆப்போசிட்டான விஷயங்கள் ஏற்பட போகுது. அப்படி உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்ட போகிறீங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் அவ்வளோ சிறப்பாக செய்வீங்க. எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி. தோல்விகள் என்பதை கடந்து விட்டேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவதற்கான முதல் மாதம், அருமையான மாதம் இந்த ஜூன் மாதம். என்னடா அது ஜனவரி மாதம் தானே முதல் மாதம் சொல்லுவோம்
என்ன இது வந்து ஜூன் மாதத்தை வந்து முதல் மாதம் சொல்கிறோமே நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடத்தில் 3 கிரகங்களுடைய பயிற்சி முடிஞ்சு அப்படி அப்படி ஆரம்பித்த பிறகு ஃபஸ்ட்டு மாதமாக ஜூன் மாதம் தான் வருது. ஸோ அதனால் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நல்ல விதமான காரியங்கள் நடக்க போகுது. எது நினைக்கிங்களோ அதை சிறப்பாக பிடிப்பீங்க. எது உங்களுடைய செயல்பாடில் நீங்கள் நடக்குன்னு எதிர்பார்த்தீங்களோ அது உண்மையாகவே உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. கடந்த காலங்களில் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலக போகுது. கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு இந்த மாதம் துவக்கத்திலேருந்தே கடன் கொஞ்சமாச்சும் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு 10லேருந்து 20% அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் நல்லா இருக்குது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலைச்சிருக்கும். இந்த மாதம் முழுவதுமே குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லாமே ஸ்டெப்பு பயங்கரமாக ப்ராப்பராக எடுப்பீங்க. இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம், இதை செஞ்சால் இன்னும் நன்மை வரும், இதை செஞ்சால் இதை மாதிரி பாதிப்பு வருங்கிறத பக்காவாக பிளான் போட்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். என்ன ஒரு விஷயம்னா 6ஆம் தேதி வரையும் பொறுமை வேணும். ஆரம்பத்தில் துவக்கத்திலேயே வெற்றி உண்டு நம்ம சொன்னோம். ஆனால் அது எப்போ இருந்து செயல்பட போகுதுன்னா 6ஆம் தேதியிலேருந்து. ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து கிட்டத்தட்ட கடகத்தில் 6ஆம் தேதி வரை நீசத்தில் இருப்பார். ஆனால் கொஞ்சமாச்சும் டிகிரி வைஸாக நீசத்தை விட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் கடகத்தில் செவ்வாய் நீசங்கிறது பொதுவான கருத்து. ஸோ அவர் செவ்வாய் எப்போ சிம்மத்துக்குள்ளே நுழையிறாரோ அப்போ நீ சீறி பாயலாம். யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஏற்று பேச முடியாது, வம்பிழுக்க முடியாது, சேட்டை பண்ண முடியாது. ஸோ பிச்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரஃபைட்டாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடை செயல்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. அதேபோல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே உள்ள விரிசல்கள் விலகி கணவன் மனைவி ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ புதுமண தம்பதியர்கள் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதை உங்களுடைய மனைவியை கூட்டு நீங்கள் வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுலாம் செல்வதற்கான ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கிறது. அதேபோல் கல்யாணத்துக்காக வரன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய திருமணத்துக்குரிய சிறப்பான செயல்பாடுகளை உருவாக்கக்கூடிய மாதம். ஐயா நாங்கள் இப்போ தான் பார்க்க போகிறோம், பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சிருக்கோன்னா உறுதியாக மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிங்கிற மாதிரி உடனே உங்களுடைய டேட்டா வந்து ஃபில் பண்ணி இந்த யாருக்கு கொடுத்தா அவங்களுக்கு திருமணம் வேகமாக நடக்கும்னு நினைக்கிங்களோ, மேட்ரிமனியோ இல்லை உங்களுடைய உறவுகளில் கொடுக்குறா இருந்தாலும் தாராளமாக கொடுத்து பதிஞ்சு வச்சுக்கோங்க. உறுதியாக திருமணத்துக்கு நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஓகேவா? ஸோ அதே போல் வேலையில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் செஞ்சுன்னா உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும். அந்த வேலை மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. வீட்டில் சுப செலவு உறுதியாக உண்டு. சுப செலவுகள் உறுதியாக உண்டுன்னு சொல்லி பார்க்குறோம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அவர் 3ல் அமர்ந்து நிறைய நல்ல விஷயமான செயல்பாடு கிரகங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக ராசியின் அடிப்படையில் மிக முக்கியமான பாவங்கள்லாம் பார்க்காது. உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு சுபத்துவமான விஷயம். ஓகேவா? அதே போல் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறது மிகப்பெரிய சிறப்பான விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. ஸோ கேது 5ல் உட்காந்துருக்கனால கொஞ்சம் நிதானம் தேவை. கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்க. எதனாலும் தெளிவாக செய்வீங்க. ஆனால் இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ஸோ அதை கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்துட்டு செஞ்சீங்க என்றால் உறுதியாக வெற்றி மகிழ்ச்சிகளை மேசராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் அடைவீர்கள் என்பது உண்மை. உங்களுக்கேற்ற வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேசராசி என்பர்கள் சிவன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது மிக சிறப்பு. இந்த மாதம் முழுவதுமே பிரதோஷம், ஓகேவா, பிரதோஷம் வருது அப்படின்னா கட்டாயமாக போய் சிவன் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. ஸோ உங்களுடைய அத்தனை விதமான தோஷங்களும் நீங்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும்.